கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் ஈசிஐ கோட்டுபுரம் திருச்சபையின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த புதிய நாளிலும் நமது இரட்சகராம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்யும்படியாக நாம் யாவரும் ஆயத்தப்படுவோமா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உங்களை அன்போடு கூட இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கொஞ்சம் வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய பாதத்திலே இந்த நேரத்தை செலவிடும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளுக்குரிய கிருபைகள், ஆண்டுடைய வசனம், கர்த்தருடைய ஆராதனை பாடல்கள் அனைத்தும் நம்ம எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு புகழ்ச்சியாக இருக்கும். ஆகவே இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஆன்லைன் ஆராதனையில் முழுவதுமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நாம் இப்பொழுதும் ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பு மிகுந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக, புதிய வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. தகப்பனே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் மீது நீர் காட்டிய அன்பிற்காக, கிருபைகளுக்காக, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை ஒப்புக் கொடுத்தபடினாலே ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த புதிய நாளிலும் ஓய்வு நாளிலும் உண்மை நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே, நாங்கள் சரீர பிரகாரமாக பிரிந்திருந்தாலும் ஆவியிலே ஒருமனப்பட்டு ஒன்றாக இணைந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை இணைக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் உமக்கு மகிமைக்காகவும் எங்களுக்கு பக்தி விருத்திக்காகவும் இருக்க கிருபை தார். கலந்து கொள்கிற பிள்ளைகள் முழுவதுமாக அமர்ந்து இதை கவனித்து ஆண்டவரை கனப்படுத்த கிருபை தார். தூக்கு முதல் முடிவறிந்தும் உடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டுடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக. இப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் இரண்டாவது பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். பாடல் எண் 2வது பாடல், உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடல். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். கிறிஸ்துவே இறங்கும் சுடரே, கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டில் கூடி எங்கள் மனம் கேளும் பிதாவினது ஆண்டவருக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். இப்பொழுதும் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
18ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் மட்டும் வாசி கேட்போம். பிரசங்கி 2:18 முதல் 26 முடிய நாம் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 18 முதல் 26 முடிய. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகுமே. இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்களெல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தமுள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பிரமாய் சாப்பிடப்படத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையே அவன் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்பதே. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பதாக நமது திருச்சபையின் பாடகர் குழு தலைவராக இருக்கிற தம்பி டேனி மற்றும் இசை குழுவிலே பொறுப்பாளர்களாக இருக்கிற தம்பி இமானுவேல் 2 பேரும் முன்பதாக வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடி நம்மை ஆராதனைக்குள் நடத்துவார்கள். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகின்றேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் இனி வார்த்தைதானே. ஓ வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் இனி வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு.
நம்பிக்கைக்கு உரியவரே. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதால். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் தீடன் கொண்டார். புயலின் நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததால் தீடன் கொண்டார். விதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். கைதியாக கப்பல் ஏறி கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே. நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகின்றே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. அல்லேலூயா. நிச்சயமாக இந்த நாளின் ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆண்டவருக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். சிறப்பாக நடத்திய அருமை தம்பிகளுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் அவர்களை பயன்படுத்தட்டும். தொடர்ந்து அவருடைய கர்த்தருக்கு புகழ்ச்சியாக அவருடைய வாழ்க்கையை அவருடைய பணியும் அமைய வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வதற்காக தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற உடைய சத்தியங்கள், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான உடைய சத்தியங்களை நாங்கள் சிந்திக்கும் பொழுது அது எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். எங்கள் ஆவியை அது உயிர்ப்பிக்கட்டும். எங்கள் ஆத்மாவை அது மறுரூபப்படுத்தட்டும். எங்கள் சரீரத்தை வார்த்தைக்குள்ளாக கட்டுப்படுத்தட்டும். தொடர்ந்து உடைய நாமம் ஆண்டவரே மகிமை பெறட்டும். இந்த மாதம் முழுக்க நாங்கள் சிந்திக்க இருக்கிற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய உதவியை நாடுகிறோம், உம்முடைய தெளிவை நாடுகிறோம், உம்முடைய ஞானத்தை நாடுகிறோம். நீர்தாமே எங்களுக்கு தந்து நாங்கள் அதை புரிந்து கொள்படியாக, குறிப்பாக இந்த மாதத்திலே பிரசங்கின் புத்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் அந்த புத்தகத்தில் நீர் வெளிப்படுத்தியிருக்கிற உம்முடைய ஞானத்தை ஆண்டவரே நாங்கள் அறியும்படியாய் எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். இந்த நாளுக்குரிய கிருபைகளை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் இன்ப நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய ஓய்வு நாளின் கால வேளையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த மாதத்திலே ஒரு புத்தகத்தை தியானிக்கலாம் என்று கர்த்தருக்குள் தீர்மானித்திருக்கிறேன். அந்த புத்தகம் பிரசங்கி.
நீதிமொழிகளுக்கு அடுத்ததாகவும் உன்னத பாட்டுக்கு முன்பதாகவும் இருக்கிற புத்தகம். 12 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த புத்தகத்திலிருந்து தான் இந்த மாதம் முழுக்க உங்களோடு கூட நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை குறிப்பாக இந்த பிரசங்கியின் குரல் என்ற தலைப்பிலே நான் பேச போகிறேன். இதை எழுதியது யார் என்று வேதம் அழகாக சொல்கிறது. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கி. நமக்கு தெரியும், தாவீதின் குமாரனாக இருந்தவரும் எருசலேமிலே தாவீதை தொடர்ந்து ராஜாவானவருமாய் இருக்கிறவர் சாலமோன். ஆக இந்த புத்தகத்தை பிரசங்கியை எழுதியது சாலமோன். அவருடைய ஞானத்தை குறித்து வேதம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. கர்த்தராலே விசேஷ விதமாக சிறு வயதிலே அசாத்திய ஞானத்தை பெற்ற ஒரு ராஜா. தாவீதினுடைய காலத்துக்கு பிறகு ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டார். அந்த அபரிதமான ஞானத்தை தான் அவர் குறிப்பாக சங்கீத புத்தகங்களிலும் எழுதியிருக்கிறார், நீதிமொழிகளிலே இருக்கிறது, பிரசங்கிலே இருக்கிறது, அதை தொடர்ந்து உன்னத பாட்டிலே இருக்கிறது. இந்த 4 புத்தகங்களிலும் சாலமோனுடைய தேவன் அருளிய மிகப்பெரிய ஞானத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒரு மேலோட்டமாக தெரிந்தாலும் நீதிமொழிகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம், அதிலே புதை பொருள் இருக்கிறது, அதிலே அர்த்தம் இருக்கிறது, ஆழ்ந்த சத்தியங்கள் அதிலே இருக்கிறது. தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஞானமாக இருக்கிறபடினாலே அதை நாம் மிக கவனமாக ஆராய வேண்டியுள்ளது. அதிலே அநேக மேன்மையான சத்தியங்களை அவர் வைத்திருக்கிறார். அவைகளிலே குறிப்பாக இந்த மாதத்திலே நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் சித்தமானால் அவைகளிலிருந்து மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து அந்த பிரசங்கின் புத்தகத்தினுடைய சத்தியங்களை அதை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு படிக்க தூண்டும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பிரசங்கிக்கு சொல்லுகிறார், சாலமோன் சொல்லுகிறார், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். அவர்கள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு சொல்லுகிறார், இதிலே ஒன்றுமே இல்லை, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமே இல்லை, இவைகளெல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். இந்த பிரசங்கி என்ற புத்தகத்தை நீங்கள் பார்த்த உடனே நமக்கு மாயை என்று தான் ஞாபகம் வரும். நிறைய இடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், அது மாயை, இது மாயை. மாயை என்றால் என்ன? வேனிட்டி. ஒன்றுமில்லை, பொருள் இல்லை, அர்த்தம் இல்லை, இவைகளில் எந்த நன்மையும் இல்லை, பலனும் இல்லை, அதுதான் மாயை. ஒன்றுமே இல்லை அது என்று சொல்லுகிறார். உண்மையிலே அவர் அந்த பொருளிலே சொல்லுகிறாரா? நாம் பூமியிலே நாம் படுகிற, நாம் உழைக்கிற உழைப்பு, அவர் சொல்கிறார் பாருங்கள், என் கைகள் செய்த சகல வேலைகளையும். 1லிருந்து 10 வசனம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்தேன் என்று. வீட்டை கட்டினேன், தோட்டத்தை நட்டினேன், வியாபாரம் பண்ணினேன், பெரிய பெரிய இதுவரைக்கும் எருசலேமிலே என்னை போல அப்படிப்பட்ட உழைத்து சம்பாதித்து பெரிய ஆளான ஆள் இல்லை என்று சொல்கிறார். அவ்வளவு வேலைகளை செய்துவிட்டு சொல்லுகிறார், இவைகளிலே ஒன்றும் பலன் இல்லை என்று. அப்படி என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய கேள்வி, நம்முடைய உழைப்பு, இந்த நாளிலே நாம் உழைக்கிறோம், படிக்கிறோம், வேலை செய்கிறோம், வியாபாரங்கள் செய்கிறோம், இவைகள் எல்லாம் அர்த்தமற்றதா? இவைகளுக்கு ஒரு மதிப்பு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன? அப்போ எதற்காக நாம் உழைக்க வேண்டும்? எதற்காக கஷ்டப்பட வேண்டும்? எதற்காக நாம் படிக்க வேண்டும்? இவைகளெல்லாம் பொருளற்றதா என்ற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்கு சொல்ல வந்த சத்தியம் அது அல்ல. இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல வரலை. அர்த்தமில்லாத ஒன்றை சொல்வதற்காக மாயை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. மாயை என்ற சொல் மூலமாக ஒரு முக்கியமாக எது அர்த்தமுள்ள வாழ்வு என்று சொல்ல வருகிறார். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த சத்தியங்கள் எல்லாம், இந்த பிரசங்கியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டும்.
மாயை என்று சொல்லி ஒன்றுமே இல்லை, நீங்கள் செய்கிறதுக்கெல்லாம் பலனும் இல்லை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை இது என்று சொல்லி முடிக்கவில்லை அவர். அந்த மாயை என்று அவர் பயன்படுத்தி அந்த வார்த்தை மூலமா என்ன சொல்ல வருகிறார் என்றால், எது அர்த்தமுள்ள வாழ்க்கை, எது அர்த்தமுள்ள பணி, எது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று எதிர்மறையான ஒரு பொருளை அது நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். இந்த நாளிலே அர்த்தமுள்ள உழைப்பு என்ற தலைப்பிலே உங்களோடு பேசுகிறேன். முதல் நாள் சத்தியத்தை அர்த்தமுள்ள உழைப்பு, எது அர்த்தமுள்ளது? 3 மனிதர்களை குறிப்பிடுகிறான். இந்த 12 அதிகாரங்கள் உள்ள பிரசங்கிலே 3 மனிதர்கள் வாழ்வை குறிப்பிட்டு எது அர்த்தமுள்ள வாழ்வு என்று சொல்ல வருகிறான். முதலாவது வாசிப்போமா? முதலாவது 4:8 வாசிப்போம். பிரசங்கி 4:8. ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. நன்றாக கவனியுங்கள். ஒரு மாயையான ஒன்றை சொல்லுகிறார். ஒரு மாயையான வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதனை குறிப்பிடுகிறார். அந்த மனிதன் மூலமாக எது அர்த்தமுள்ள வாழ்வு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த மனிதனை குறித்து 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தனி மனிதன், ஒண்டிக்காரன், அவனுக்கு உடனாளியும் இல்லை, எந்த நண்பர்களும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அவனுக்கு குடும்பம் இல்லை, பிள்ளை இல்லை, மனைவியும் இல்லை, சகோதரனும் இல்லை, யாருமே இல்லை. அவனுக்கு தனி மனிதனாக இருக்கிறான். அவனுக்கு உறவுகள், நண்பர்கள், யாரோடு கூட அவனுக்கு ஐக்கியம் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அதிகமாக உழைக்கிறான். அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதில்லை. அவன் ஐஸ்வர்யவானாகிறான், ஆனாலும் திரும்ப திரும்ப உழைக்கிறான். அவன் அதில் திருப்தி காணவில்லை, இன்னும் உழைக்கிறான். யாருமே இல்லை, அவனுக்கு உறவுகள், சொந்த பந்தங்கள் இல்லை. அவன் சம்பாத்தியம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அந்த சம்பாத்தியத்தை நிறுத்தவும் இல்லை, திரும்ப திரும்ப சம்பாத்தியம் பண்ணி அது குவித்து கொண்டே இருக்கிறது. அவன் அதிலே திருப்தி ஆகிறதில்லை. என்ன சொல்கிறது? நான் ஒரு நன்மையையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. மிக முக்கியமான ஒன்று, அந்த மனிதன் அத்தனையும் சம்பாதித்தும் அன்பானவர்களே அவன் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. ஆனால் சம்பாதிக்கிறான். அவன் அனுபவிக்காமல் அவன் உழைத்ததை, அவன் பிரயாசப்பட்டதை தானும் அனுபவிக்கவில்லை, தன்னோடு கூட யாருமே இல்லை. ஆகவே தான் அனுபவிக்காத ஒன்றுக்காக அவன் அதிக பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனை பார்த்து பிரசங்கி சொல்கிறாய், மாயை, இது தொல்லை என்று. அப்படி என்றால் அதற்கு எதிர்மறையான அர்த்தமுள்ள வாழ்வு எது? இதிலே ஒரு முக்கியமான குறிப்பு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தமுள்ள வாழ்க்கை எதை சொல்லுகிறார்? இது மாயை என்று சொல்லிவிட்டு ஒன்றுமில்லை என்று சொல்லவில்லை. அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழு என்று நம்மை சொல்லுகிறார். எது அர்த்தமுள்ள வாழ்வு? அனுபவித்து வாழுகிற வாழ்வு தான் அர்த்தமுள்ள வாழ்வு. இந்த உலகத்திலே அனுபவித்து வாழுகிற வாழ்வுதான் அர்த்தமுள்ளது. இங்கு இந்த மனிதனுடைய பிரச்சனை என்ன? அவன் அனைத்தையும் சம்பாதித்து தான் ஒன்றையுமே அனுபவிக்கல. இன்னைக்கு நிறைய மனிதர்கள் இந்த பூமியிலே இப்படி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மாயான வாழ்க்கை வாழுகிறார்கள். நீங்கள் அனுபவித்து வாழ்ந்தால் நீங்கள் மாயான வாழ்க்கை வாழவில்லை. அனுபவித்து வாழ தெரிய வேண்டும். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 2:24 வாசிப்போம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். எது தேவனுடைய கரத்திலிருந்து நமக்கு வருகிறதாம்? நாம் படுகிற பிரயாசங்களை அனுபவிக்கிற ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நல்ல வேலைக்கு போறீங்க, நல்ல சம்பாதிக்கிறீங்க, நல்ல வியாபாரம் பண்ணுகிறீங்க, அந்த பலன் வீட்டுக்கு வரும் பொழுது அது நீங்கள் வைத்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை அனுபவிக்க தெரிய வேண்டும். சிலவங்க வாழ்நாளெல்லாம் வேலை செய்துட்டு இருப்பாங்க, ஒரு நல்ல வீட்டில் கூட இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வீடு வாங்க வசதி இருக்கும், ஒரு நல்ல ஒரு கார் அவங்கள்ட்ட இருக்காது, ஒரு வாகனம் இருக்காது, நடந்தே போவாங்க.
நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அந்த வீட்டுடைய வீட்டு உள்ளே போனால் எந்த ஒரு பொருட்களும் இருக்காது. ஆனால் அவங்க பேங்க்ல போதுமான அளவுக்கு இருக்கும். சொத்து மேல சொத்து வாங்கி குவிப்பார்கள், நகை மேல நகை வாங்கி குவிப்பார்கள். ஆனால் வீட்டிலே நீங்கள் சென்றால் பரம ஏழை போல வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களைத்தான் வேதம் சொல்கிறது மாயான வாழ்க்கை. நீ எதற்காக பிரயாசம்? எது ஆசீர்வாதம்? அழகாக சொல்கிற பாருங்கள், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கணும், அதுதான் நன்மை. 5:18 வாசிக்கிறோம். 5:18 பாருங்கள், இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனை அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம். பார்த்தீங்களா? அந்த முதல் மனிதனை அனுபவியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், சம்பாதித்து கொண்டிருக்கிறான், உழைத்து கொண்டிருக்கிறான். அவருடைய சொத்து சேர்த்து கொண்டே இருக்கிறது, ஆனால் உழைத்து கொண்டிருக்கிறான், ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் உழைக்கிற பலனை நீங்கள் புசித்து குடித்து மகிழ்ச்சியோடு அனுபவிக்க வேண்டும். உழைத்தீங்கன்னா என்ன பண்ணும்? அதை அனுபவிக்கணும். அதுதான் நன்மை, அதுதான் அர்த்தம் உள்ள வாழ்க்கை. அர்த்தமுள்ள வாழ்க்கை பிரசங்கி 9 அழகாக சொல்கிறார் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று பாருங்கள். 9:7 சொல்றார் பாருங்க. 9:7 வாசிப்போம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். 7-9 வரை, 7-9 வரைக்கும், 10 வரைக்கும் எப்படி நீங்க உங்க பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றார். முதல்ல கவனிங்க, அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கை தான் அர்த்தம் உள்ளது. அர்த்தம் உள்ளது. முதல்ல சொல்றாரு நல்ல சாப்பாடு. 7ஆம் வசனம், நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்தோடு புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. நல்ல சாப்பிடியாங்கிறார். நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க. இன்னைக்கு உழைக்கிற அன்புக்குரியவர்களே, வியாபாரம் பண்றீங்க, படிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க, சேர்த்துட்டு வந்து வேண்டாம் கொஞ்சம் பழைய இருந்தா கொடு, கொஞ்சம் கொண்டு போதும், அது வாங்காத இது வாங்காத, சேர்த்து வைன்னு சொல்லி நல்ல சாப்பாடு சாப்பிடாம வாழ்க்கையில நிறைய பேர் வாழ்க்கையில ரொம்ப அப்செட். ரொம்ப எளிமையான நிலைமை இருக்கிறவங்க கூட நல்லா சாப்பிட்றான். சாப்பாடு ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம். ஏதோ சொல்லுது, நல்ல புசித்து குடித்து மகிழ்ச்சியோடு இரு. நல்ல உணவை சந்தோஷத்தோடு சாப்பிடுங்க, நல்ல சாப்பாடு வாங்குங்க, நல்ல அதுக்காக செலவு பண்ணுங்க. அது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்ல அது ஒரு அனுக்கிரகம். கடவுள் நீ வேலை செய்தபடி நீ நல்லபடியாக சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு அனுக்கிரகம். நிறைய பேர் நல்லா உழைக்கிறான், சாப்பிட நினைக்கிறான், சாப்பிட முடியாது. அன்னைக்கு சாப்பிட முடியும்னா நல்ல சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை நல்ல சாப்பிடுங்க. ரைட்? அது முதல்ல ஆசீர்வாதம், அதை செய்யணும், அனுபவிக்கிறது. 2வது என்ன சொல்ற பாருங்க, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. முதல்ல சொன்னாரு உணவு நல்ல என்ஜாய் பண்ணி சாப்பிடு. 2வது சொல்ற நல்ல ட்ரெஸ் பண்ணுங்கிறார். உன் உடை, உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. அப்படின்னா என்ன? சிலவங்களை பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான ஆட்கள் தான், வெளியே வந்தாலும் கூட ஒரு பழைய ஷர்ட் அல்லது பழைய சாரி கட்டிட்டு தலைக்கு எண்ணெய் போடுறது கிடையாது. அவங்கள பார்த்தாலே ஏதோ பல நாள் நோய் கொண்டவங்க மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, நீ மகிழ்ச்சியா அனுபவியா, நல்ல ட்ரெஸ் போடுயா. நம்ம வந்து உள்ள ஒரு தமிழ் அதில் சொல்லுவாங்க, கந்தையானாலும் கசக்கி கட்டு. நல்லபடியா நீட் அண்ட் கிளீனாக நீங்கள் வரணும். நீங்கள் வெளியே போகும்பொழுது நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்ல பேண்ட் ஷர்ட் எடுங்க, நல்ல சாரீஸ் எடுங்க, நல்லபடியான ட்ரெஸ், நல்ல ஒரு ஷூ சாக்ஸ் போடுங்க, இல்லை சப்பல் எடுங்க, தலைக்கு நல்ல ஹேர் கட்டிங் எல்லாம் பண்ணி நல்லபடியாக போங்க. வேதம் சொல்லுது, ஒரு வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதாயும். இதான் இப்படிதான் அனுபவிக்கணும். நல்லா சாப்பிடு, உணவு நல்லா இருக்கட்டுங்கிறாரு. 2வது உடை நல்லபடியா இருக்கட்டு. 3வது சொல்ற பாருங்க, 9ஆம் வசனம், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. 3வது சொல்றாரு உடை, உணவு, உடை, உறவுகள். இந்த உறவை சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, உன்னுடைய நீ நேசிக்கிற மனைவி அல்ல நேசிக்கிற புருஷன், இவர்களோடு கூட மகிழ்ச்சியா சந்தோஷமா அனுபவி. மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கணும். பிள்ளைகளை விட்டுட்டாரு, பிள்ளைகளையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்க குடும்பத்தோடு உறவுகளோடு மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. கணவன் மனைவி உறவுகளே சீராக இருக்கட்டும்.
வெளியே கூட்டு போனா வெளியே கூட்டு போங்க, ஹோட்டல் கூட்டு போனா ஹோட்டல் கூட்டு போங்க, பார்க் கூட்டு போனா பார்க் கூட்டு போங்க, பிள்ளைகளை கூட்டு போங்க. அது ஒரு மகிழ்ச்சியா இந்த உறவை கொண்டாடுங்க. கொஞ்ச காலம் தான் உங்க கூட இருக்க போறாங்க, அப்புறம் உங்க கூட இருக்க போறது இல்லை. அன்பானவர்களே, அனுபவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அனுபவித்தவன் தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்றான்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம உறவுகள் எல்லாம் நம்ம அப்படியே விட்டோம். சிலவங்க வேலைன்னு போயிட்டு மனைவி பிள்ளைகளை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். பிள்ளைகளை கண்டுக்கிறதே இல்லை. ராத்திரி 12-1 மணிக்கு வரான், பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கு, விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு போயிடறான். உறவை அனுபவிக்க முடியவில்லை. மனைவியை நேசிக்குவதற்கு நேரம் இல்லை, கணவனை நேசிப்பதற்கு நேரம் இல்லை. நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட், அவர் வரும்பொழுது இவர் தூங்கிறாங்க, இவர் வரும்பொழுது அவங்க தூங்கிறாங்க. எங்க இருக்கு உறவுகள்? வேதம் சொல்றது, ஒரு நேசிக்கிற உறவோடு கூட, மனைவியோடு கூட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வு என்ன சொல்றாரு? கொஞ்ச காலம் தான் வாழ போற, அதனால மனைவி பிள்ளைகளோடு கூட சந்தோஷமா இரு. ரைட்டு தானே? ரைட்டா? நிலையில்லாத வாழ்க்கை, இளமையும் நிலையில்லாதது. கொஞ்ச காலம் தான் இளமையே இருக்க போகுது. ஆக இன்னும் ஒரு இடத்துல நீதிமொழிகளை சொல்ல, ஒரு இளவயது மனைவியோடு மகிழ்ந்துரு, வயதான மனைவியோடு மகிழ முடியாதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரிய வரல. என்ன சொல்றாரு? குறிப்பிட்ட காலம் தான் உனக்கு என்ஜாய் பண்ற காலம். அந்த காலங்களில் மகிழ்ச்சியோடு உன் பிள்ளைகள், நல்ல சாப்பிடு, நல்ல ட்ரெஸ் பண்ணு, உன் உறவுகளை கொண்டாடு, உன் உறவுகளோடு கூட நேரத்தை செலவிடு. இப்படி அனுபவிக்க எவன் தெரிந்தானோ அவன் மாயான வாழ்க்கை வாழவில்லை. என்ன வாழ்க்கை வாழ்றான்? அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறான். அல்லேலூயா. அனுபவிக்க தெரிந்தவன் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறான். வேதம் சொல்லுகிறது. அதுதான் முதல்ல சொல்றார், அனுபவித்து வாழ். இரண்டாவதாக ஒன்றை சொல்கிறார். 2:11 வாசிப்போம். இன்னொரு மனிதனை அறிமுகப்படுத்துகிறார். 2:11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. இங்க அவர் சொல்கிறது பாருங்க, இது இன்னொரு மனிதன். முதல்ல ஒரு மனிதன் சொன்னார், அவன் யாருமே இல்லாம எதுவுமே அனுபவிக்காம சொத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் உறவுகள் ஒன்றுமில்ல, சொத்து மட்டும் சேர்த்துட்டு இருக்கான். வாழ்க்கையை அனுபவிக்காம வாழ்ந்தவனை மாயான வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லுகிறேன். ஆக நாம் மாற்றி நான் யோசித்தோம், யார் அனுபவிக்கிறார்களோ வாழ்க்கையை அவர்கள் தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள். இரண்டாவது இங்கு ஒரு மனிதனை சொல்கிறார், என் கைகள் பிரயாசத்தை எல்லாம் பட்டேன், இது மாயை தான். ஏன் இப்படி சொன்னாருன்னு யோசித்து பாருங்க. அந்த 2ஆம் அதிகாரத்திலே அவர் ஏன் இவ்வளவு கவலைப்படுறார்? தாம் எவ்வளவு பிரயாசப்பட்டார், நிறைய சொத்துக்களை சேர்த்திருக்கிறார், தோட்டங்களை நாட்டியிருக்கிறார், அரண்மனைகளை கட்டியிருக்கிறார். எல்லாம் கட்டிய பிறகும், இவ்வளவு உழைப்பை பார்த்த பிறகும், பெரிய செல்வந்தனா இருந்த பிறகும் இவர் இதெல்லாம் மாயா இருக்குங்கிறார். ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு வேற கவலை இருக்கு. பாருங்க, வாசிங்க 18ஆம் வசனம் வாசிங்க. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. பாத்தீங்களா? அதான் அவனுடைய கவலை. ஏன் கவலை? ஏன் தன்னுடைய பிரயாசம், உழைப்பு எல்லாவற்றையும் இவ்வளவு பார்த்து பிறகு அவருக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை போலுக்கே அப்படின்னு சொல்ல வர்றது காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாக இதெல்லாம் வேற ஆளுக்கு விட்டு போக வேண்டுமே என்ற ஒரு சுயநல எண்ணம். அடுத்த வசனம் வாசிங்க. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அதை யார் அறிவார்? அதை குறித்து இவன் கவலைப்படுறான். இதெல்லாம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன், இது எனக்கு அடுத்தால வேற ஆளுக்குள்ள விட்டு போக வேண்டி இருக்குது கவலை. அவன் புத்திமானாயிருப்பானோ, இதெல்லாம் பத்திரமா பார்த்துருப்பானா, இந்த சொத்தெல்லாம் கவனமா வச்சிருப்பானா, இல்லெல்லாம் அழிச்சிருவானா என்று அடுத்தவனை குறித்து கவலைப்படுகிறான். தன்னுடைய சுயநலம் அங்கு வெளிப்படுகிறது. 21ஆம் வசனம். ஒருவன் யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகுமே. இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாயிருக்கிறது. பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. எது மாயைன்னு சொல்றாருன்னா, ஒரு மனிதன் தன்னை குறித்து மட்டுமே கவலைப்படுறான். அவர் சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரத்தில் சொல்றா பாருங்க, 4ஆம் வசனம். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன். 5ஆம் வசனம். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கினேன். இவருடைய முழுக்க தனக்காக, தன் வாழ்விற்காக அனைத்தையும் சேர்க்கிற ஒரு மனிதன். எனக்கு வேணும், என்னுடைய குடும்பத்துக்கு வேணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வேணும், மொத்தத்தையும் சேர்க்கிறான். ஆனா அடுத்தது என்னன்னா, இது வேற யாருக்குமே பகிர்ந்து கொடுக்க விருப்பப்படலை,
வேற யாருக்குமே கொடுத்துட்டு போக விருப்பப்படவில்லை. அதை குறித்து கவலைப்படுறான். கவலைப்பட்டுட்டு தான் சொல்றாரு, இது ஒரு மாயையா இருக்குதேங்கிறார். அப்போ இது அப்படியே நீங்க மாற்றி இதனுடைய பொருளை நாம் உண்மையான பொருள் என்ன என்று யோசித்தால், அர்த்தமுள்ள வாழ்க்கை, மாயை இல்லாத வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை. அர்த்தமுள்ள வாழ்க்கை எது தெரியுமா? ஒன்று அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கை, இரண்டாவது அடுத்தவருக்காக வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. இத்தனை பேர் புரியுது? வீட்டில இருந்து கூட ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அடுத்தவரை குறித்து கவலை இல்லாமல் அவன் வாழ்கிறான். ஆகவே தான் இவனுக்கு இது மாயாய் தெரிகிறது. அடுத்தவரை குறித்து கவலை இல்லை. எனக்காக தான் வீடை கட்டினேன், எனக்காக தான் தோட்டத்தை நாட்டினேன், இப்ப வேற ஆள் இதை அனுபவிச்சிருவாங்களோ? யோசித்து பாருங்க. ஆகவே இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, இது மாயா இருக்குதே, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஞான புத்தின்னு சம்பாதித்ததை எனக்கு பின்னாடி என்னோட தண்டு விட்டுட்டு போகணுமா? அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அற்புதமான வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:4 வாசியுங்கள். பிலிப்பியர் 2:4. அவனவன் தனக்கானவனை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பாத்தீங்களா? அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவியார் எழுதி வைத்திருக்கிறார். அவனவன் தனக்கானவர்களையும் அல்ல பிறருக்கானவர்களையும் நோக்கு. 2ஆம் அதிகாரம் தனக்கானவர்களை மட்டும் நோக்கியதுனாலதான் அவன் இது மாயை என்கிறான். பிறருக்கானதை நோக்கி இருந்தா, நான் உழைத்திருக்கிறேன், சம்பாதித்திருக்கிறேன், வீடுகளை கட்டிருக்கிறேன், எனக்கு அடுத்தால வேற யாரோ ஒரு ஆள் அனுபவிப்பாங்க, நல்லா இருப்பாங்க, நான் சம்பாதித்த சொத்தை அவன் அனுபவிச்சவன் நல்லா இருக்கட்டு, அந்த எண்ணம் வந்திருந்தால் அவன் மாயை என்று சொல்லியிருக்க மாட்டான். அல்லேலூயா. புரியும் என்று நினைக்கிறேன். ஆகவே அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வது என்ன? அர்த்தமுள்ள வாழ்க்கை என்னால் பிறரை குறித்து கரிசனை உள்ள வாழ்க்கை. இன்று நம்ம எல்லாருடைய உழைப்பும் பாருங்க, எல்லாருடைய உழைப்பும் பிறருக்கு சம்பந்தப்பட்டுதான் இருக்கிறது. ஒரு கடைக்காரர் தன்னுடைய கடையை திறந்து வைத்தால் அந்த நாளிலே அவர் பலன் அடைவது மட்டுமல்ல, அந்த நாளிலே வருகிற ஒரு 100-200 பேர் பலன் அடைவார்கள். ஆக நம்முடைய உழைப்பு, இன்று நீங்கள் வீடு கட்டி வைத்தால் யாரோ ஒருவர் அதை பயன்படுத்துவார்கள். அது பிறருக்கு பயன்படும், உங்களுக்கு மட்டும் என்ற சிந்தனையை மாற்றிவிட்டு நம்முடைய உழைப்பை குறித்து அந்த சிந்தனை வேண்டும். எந்த உழைப்பானாலும் சரி, நீங்கள் படித்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்தாலும் சரி, நான் மட்டும் நீங்கள் அதில் பொருளாதார ரீதியாக பயனடைவது மட்டுமல்ல, அறிவுபூர்வமாக நீங்கள் விருத்தி அடைவது மட்டுமல்ல, என்னுடைய ஞானம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய சேமிப்பு யாருக்கும் ஒரு ஆளுக்கு பயன்படும். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்கு பயன்படலாம், உங்கள் குடும்பத்தின் நபர் மூலமா இன்னொருவருக்கு பயன்படலாம். அதற்காக தான் தேவன் அப்படி அமைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அதை விட்டுவிட்டு சுயநலம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நினைத்தால் அது மாயை தான். தேவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அர்த்தமுள்ள வாழ்வு அடுத்தவரை குறித்து கரிசனை கொள்ளும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து பேசும் பொழுது ஒரு ஊமையை, ஒரு சம்பவத்தை குறித்து சொல்கிறார். ஒரு மனிதன், லூக்கா 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை அங்கு இருக்கிறது. லூக்கா 12 18லிருந்து 21 வரை இருக்கிறது, வாசிக்க வேண்டாம். அங்கு என்ன பார்க்கிறோம்? ஒரு மனிதன் செல்வந்தன், நிறைய அவனுடைய வயல் விளைகிறது. உடனே அவனுக்கு ரொம்ப உற்சாகம், என்னுடைய வயல் நிறைய விளைந்திருக்கிறது, இதை நான் அனுபவிக்க போகிறேன், அதன் பிறகு நான் இதை பெரிய களங்கள் கட்டி அதை நான் சேமிக்க போகிறேன். இதெல்லாம் சேமித்த பிறகு சொல்றான், ஆத்துமாவே உனக்காக இவ்வளவு சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ நன்றாக புசித்து கொடுத்து நீயே எல்லாவற்றையும் அனுபவிங்கிறான். ஆண்டவர் இயேசு சுவாமி சொல்றாரு, மூடனேங்கிறார், இன்று இரவு நீ எடுத்துக்கொள்ளப்பட்டால், உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவர்கள் யாருடையதாகும் என்றார். யோசித்து பாருங்க. அப்படின்னா என்ன பொருள்? அதுல அவன் சேமிப்பு, உழைப்பு நல்லதுதான், சேமிப்பு நல்லதுதான், பிரயாசம் நல்லதுதான், ஆனால் எனக்காக மட்டுமே சேமிக்கிறேன், எனக்காக மட்டுமே உழைக்கிறேன் என்ற மனநிலையில இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மூடனுங்கிறார். இவர் சொல்கிறார் மாயைங்கிறார். பிரசங்கி சொல்கிறார் அது மாயான வாழ்க்கை என்கிறார். ஆண்டவர் சொன்னார் இது மூடத்தனமான வாழ்க்கை என்கிறார். ரெண்டு பொருள் ஒன்றுதான். சுயநலம் சார்ந்த வாழ்க்கை, பிறரை குறித்த அக்கறை இல்லாத வாழ்க்கை. அன்பான தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பிறரை குறித்து கரிசனை இருக்கிறதா? நம்ம வீட்டு நபர்களை குறித்து கரிசனை கொள்கிறோமா? நம்ம குடும்ப நபர்களை குறித்து உங்களுடைய உழைப்பு அவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறதா? உங்கள் உழைப்பு, உங்கள் பிரயாசம், உங்கள் சேமிப்பு, உங்களுடைய சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, தேவை உள்ள உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள மனநிலை நமக்கு இருக்கிறதா? அவ்விதமாய் இருந்தால்
அந்த வாழ்வை தான் வேதம் சொல்கிறது. அடுத்தவருக்காக வாழ்கிற வாழ்வு, அடுத்தவர்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே பங்காளிகளாக இருக்க வேண்டும், பங்குதாரர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அது அர்த்தமுள்ள வாழ்க்கை. சுயநல வாழ்க்கை நிச்சயமாக அது மாயான வாழ்க்கை. மூன்றாவது ஒரு நபரை குறித்து சொல்கிறார். வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. இதுவும் மாயையும். மூன்றாவது மாயை குறித்து சொல்கிறார். மாயான வாழ்க்கை. முதல் மாயான வாழ்க்கை அவர் சொல்லும் பொழுது அனுபவிக்காமலே வாழ்ந்தவனை குறித்து சொல்றார். எது மாயான வாழ்க்கை. இரண்டாவது மாயான வாழ்க்கை சொல்லும் பொழுது சொல்கிறார் தனக்காக மட்டுமே வாழ்ந்தவன், பிறரை அடுத்தவரை குறித்து அக்கறை இல்லாதவனை மாயான வாழ்க்கை வாழ்கிறான் என்று சொல்கிறார். மூன்றாவது ஒன்றை சொல்கிறார். ஒருவனை குறித்து மூன்றாவது நபரை அறிமுகப்படுத்துகிறார். மூன்றாவது நபர் எப்படிப்பட்டவனா? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். அவனுக்கு பிரச்சனை இல்லை. பாவம் செய்கிறவனுக்கோ அவன் தான் அந்த மூணாவது ஆளு. தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நிமித்திருக்கிறார். இந்த ஒரு மனிதன் யார்? இவன் பாவம் செய்கிறவனாம். இவன் உழைக்கிறான், சேமிக்கிறான். ஆனா எல்லாவற்றையும் யாருக்கு வச்சுட்டு போறானா? நல்லவனுக்கு வச்சுட்டு போயிடானா. இவன் அனுபவிக்கவில்லை, இவன் அதை கொண்டாட முடியவில்லை, இவன் அதை வாழ்விலே பயன்படுத்த முடியவில்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டு துன்மார்க்கமாய் ஏமாற்றி பிறரை வஞ்சித்து அப்பிதமாய் கடவுளுக்கு பயமில்லாதபடி அவன் அவனைத்தையும் சேர்த்து குவித்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் வேதம் சொல்கிறது நல்லவனுக்காக இவன் குவித்து வைத்துக் கொண்டே இருக்கிறான், அவனுக்காக அல்ல. மூன்றாவது நபர் அதைத்தான் மாயை என்கிறார், மாயான வாழ்க்கை. ஆக தெய்வ பயம், ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை. இவன் ஆண்டவருக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை, ஆண்டவருக்குடைய பயம் இல்லை. அவன் வேதம் சொல்லுக அவன் பாவம் செய்கிறான், அவன் கடவுளுக்கு பயம் இல்லை, கடவுள் அவனுடைய வாழ்விலே ஈடுபடவில்லை. ஆகவே இவனுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு மாயையாய் இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த காலையிலே யோசித்து பார்க்க வேண்டும். அவனுடைய சொத்துக்கள் பாருங்க வேற ஆளுக்கு சேர்த்து வைக்கப்படுதான். நீதிமொழிகள் 11:18 வாசிப்போம். நீதிமொழிகள் 11:18. துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான். இங்கு துன்மார்க்கன் விருதா வேலை செய்யறானா? இவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். ஆனா வேதம் சொல்லு நீ விருதா தான் வேலை செய்யற, உனக்கு பலன் இல்லை, அனைத்தையும் சேர்த்து வச்சுட்டே இருக்கிற, அது வேற நல்லவனுக்காக நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிற. நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய அரசாங்க சம்பவங்கள்ல நாம் நிறைய பார்க்கலாம். கஷ்டப்பட்டு அவன் அடிச்சு இவனை உலையில போட்டு இவனை ஏமாத்தி கோடி கோடியா சேர்த்து வைப்பாங்க. கடைசியில் பார்த்தா அது மொத்தத்தையும் கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளும், அரசு உடைமை ஆக்கப்படுகிறது. இவங்களெல்லாம் மொத்த சொத்துக்களும் ஜப்தி பண்ணி முடிச்சு போச்சுற, உனக்கு கிடையாது, மொத்த சொத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, இவ்வளவு நீ ஏமாத்தி வாங்கியிருக்கிற. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் ஆண்டவருக்காய் வாழாதவன் மாயான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவருக்காய் வாழ்வதுதான் என்னது? அர்த்தமுள்ள வாழ்க்கை. புரியுதா புரியலையா? புரிஞ்சவங்க எல்லாம் ஒரு கை தூக்கம் பார்ப்போம். குட். ஆண்டவருக்காய் வாழ்வது அர்த்தமுள்ள வாழ்க்கை என்ன? ஆண்டவரே இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை வேதம் சொல்கிறது. ஆண்டவர் இல்லாமல் வாழ்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், உழைக்கிறான், பிழைக்கிறான், அனைத்தையும் அவன் வேறு ஒரு நல்லவனுக்கு விட்டு போகிறான், அல்லது அவன் விருதா வேலை செய்கிறான், அவனுக்கு பயனே இல்லை. ஆண்டவருக்காய் வாழ்கிறவனோ அவன் ஆண்டவருக்காய் வாழ்கிறபடினாலே அவன் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தன் உழைப்பிலே அவன் களி கூறுகிறான். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அல்லவா, இதை தான் ஆண்டவர் வேறு பொருளிலே சொல்லுகிறார். இதே உண்மையைத்தான், இந்த உண்மையைத்தான் நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டிலே சில வார்த்தைகள் தான் வித்தியாசமாக இருக்கும், சத்தியம் ஒன்றுதான். இந்த சத்தியத்தை ஆண்டவர் இயேசுவை பயன்படுத்தும் பொழுது வேறு விதமாய் பயன்படுத்துவார். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால், ஆண்டவருக்கு பயம் இல்லாமல் வாழ்ந்தால், இங்கு சொல்லப்பட்ட வண்ணமாக அவனுக்கு என்ன லாபம்? அர்த்தம் இல்லாமல் வாழ்ந்து விட்டானே.
அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டான். காரணம் என்ன? அவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டான். ஆனால் என்ன அங்க மிஸ் ஆகினது? அவனுடைய ஜீவனை ஆதாயப்படுத்துகிற கடவுள் இல்லை, ஆண்டவர் இல்லை, கர்த்தர் அங்கு இல்லை. கர்த்தர் இல்லாத மனிதனை தான் இங்கு 2 நாம் வாசிக்கிறோம். 2:26 வாசிக்கிறது அந்த மனிதனை தான். அந்த 2:26 பாவம் செய்கிறவனோ தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கும் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து வைக்கும் குவித்து வைக்கும் தொல்லையை அவன் நியமித்திருக்கிறான். ஜீவனை நஷ்டப்படுத்தியவனை தான் இங்கு 2:26 சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலையிலே அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ, அர்த்தமுள்ள வாழ்க்கை இந்த பூமியிலே வாழுகிறோம். மாயான வாழ்க்கை என்று மாயை என்று சொல்லுகிறபடினாலே எல்லாமே மாயை என்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது. அந்த நோக்கத்தோடு இது சொல்லப்படவில்லை. எது அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்கிறது என்பதை சொல்வதற்காக மாயை ஒரு கவர், ஒரு மேலோட்டமான ஒரு போர்வை போல இருக்கிறது. நீங்கள் அந்த மாயை என்ற வார்த்தை விலக்கி பார்த்தால் நிச்சயமாக இதனுடைய பொருள் நமக்கு விளங்கும். அனுபவித்து வாழ்வதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. 2வது, அடுத்தவருக்காக வாழ்வதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. 3வது, ஆண்டவருக்காக வாழ்வதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக பிரயாசப்படும் பொழுது நம்முடைய வாழ்விலே பொருள் இல்லாத வாழ்க்கை இருக்காது. மாயான காலம் அப்படி என்று இருப்பதில்லை. நான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன் என்ற சிந்தனை நமக்கு இருக்கு. இந்த காலையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்மை அழைக்கிறார். பிரசங்கி மூலமாக நம்மை அழைக்கிறார். இந்த சத்தம் நம்மை ஊக்கப்படுத்தட்டும். நான் எந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறேனா? என்னுடைய உழைப்பை நான் அனுபவிக்கிறேனா? நன்றாக உணவு என்னுடைய இல்லத்தில் இருக்கிறதா? என் பிள்ளைகள் நன்றாக சாப்பிடுகிறார்களா? என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட நான் நேரம் செலவிடுகிறேனா? நல்ல உடைகளை என் வீட்டிலே நான் பயன்படுத்துகிறேனா? இல்லை எதிர்காலத்துக்கு சேமிப்பு என்ற பெயரிலே நான் தரித்திரன் போல் இருக்கிறேனா? அனுபவிக்காமல் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறேனா? யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, அனுபவித்து வாழுகிறவனே அர்த்தமுள்ளவனாய் வாழுகிறான். 2வது, எனக்காக மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? மற்றவங்களை குறித்து கவலையே இல்லையா? பிறர் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாதபடி அடுத்தவரை குறித்து கவலையற்று வாழ்கிறேனா? அல்ல அடுத்தவருடைய நலனை குறித்து நான் அக்கறை கொள்கிறேனா? அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் வேதம் சொல்கிறது அர்த்தமுள்ள வாழ்க்கை. இறுதியாக, ஆண்டவருக்காய் நான் வாழ்கிறேனா? ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே இருக்கிறாரா? அல்லது ஆண்டவர் இல்லாதபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது நிச்சயமாக மாயான வாழ்க்கை தான், அர்த்தமுள்ள வாழ்க்கை அல்ல. இந்த காலையிலே கர்த்தர் நம்மை அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் பிரசங்கி மூலமாக அழைக்கிறார். அந்த அழைப்பிற்கு செவி சாய்ப்போம். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தரை கனப்படுத்த கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு இறுதியாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 202வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 202வது பாடல். சேர்ந்து பாடுவோம். எல்லாம் பாடுங்க. பொன்னை நாடி மண்ணை அடைந்தோ, புகழ் தேடி மாற்றம் கண்டோ, விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்று சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கேடும் ஜீவிப்போம். உன்னை கண்டலைக்கும் சத்தத்தை கேட்டாயோ பாவி
நன்றியுள்ள சாட்சியாக உமக்கேனும் ஜீவிப்போம். நிலையில்லா இவ்வுலகில் நெறித்தவறி அலைந்தோம். நின்னொளி பிரகாசித்திட நித்திய ஜீவன் கண்டடைந்தோம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, என்று பூமியை செவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கேனும் ஜீவிப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்தி நான் ஆண்டவருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கின் செய்தியை தொடர்ந்து நாம் வருகின்ற ஒவ்வொரு வாரத்திலும் நாம் சிந்திக்க போகிறோம். இந்த மாதம் முழுக்க அதை தான் நாம் போதிக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து அதை கவனியுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவருடைய சமுத்திரையை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொரு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நமக்கு ஒரு வாழும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த பூமி கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழப்போகிறோம். அந்த வாழுகிற கொஞ்ச காலமும் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும், பயன் தரக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், லாபம் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த காலையிலும் ஆண்டவர் 3 குறிப்புகளை நம்மோடு கூட பிரசங்கி மூலமாக வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அதை மனதில் கொண்டவர்களாக, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக எப்பொழுதும் இந்த பூமியிலே ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த பூமியில எனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும், ஒவ்வொரு நன்மைகளையும், உறவுகளையும் நான் கொண்டாடி மகிழ்ந்து அனுபவிக்கிற கிருபை தாரும். நான் மட்டுமல்ல, என் சக நண்பர்கள், சக உறவுகள், அவர்களையும் குறித்து அக்கறை உள்ள, அடுத்தவர்களை குறித்து அக்கறை உள்ள ஒரு வாழ்வ கிருபை தாரும். எப்பொழுதும் ஆண்டவருக்காய் வாழ்கிற ஒரு பயந்து உமக்கு நடுங்கி உமக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு கிருபை தாரும் என்று ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோகத்தின் ஆண்டவரே, நிலையில்லாத இந்த பூமியிலே எங்களுக்கு கொஞ்ச காலம் வாழும்படி அனுமதித்திருக்கிறேன். கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த வாழ்விலே எங்களுக்கு நன்மையான ஈவுகளை தந்திருக்கிறீர், ஆசீர்வாதங்களை தருகிறீர், பணிகளை தருகிறீர், உழைப்பை தருகிறீர், குடும்பங்களை தருகிறீர், நண்பர்களை தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படியாய் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, இந்த பூமியிலே இந்த செய்தி மூலமாக தங்கள் வாழ்விலே ஒரு அர்த்தத்தை உருவாக்கும்படியான கிருபைகளை தாரும். பலனற்ற வீணான காலங்களை மாற்றுகிற உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு வாழ்விலும் செயல்படட்டும். கொடுக்கப்பட்ட நன்மைகளெல்லாம் இந்த பூமியிலே கர்த்தரால் வருகிற ஈவு என்பதை உணர்ந்து அதை அனுபவித்து வாழ உதவி தரும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். தனிநபர்களோடு கூட நம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் தொடர்ந்து அவர்கள் உள்ளத்திலே கிரியை செய்வதாக. தொடர்ந்து ஆசீர்வதியும். சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற எல்லாரும் மத்தியிலும் தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆவியானுடைய கிரியை நடைபெறும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். தேசத்தினுடைய நல்ல நாட்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். கர்த்தாவே, நல்ல நாட்களை தார். இந்த கொரோனா நீங்களாகி மக்கள் சமாதானமாய் ஆரோக்கியமாக வாழுகிற கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், ஆசீர்வாதம் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மேம்படட்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்குள் நீங்கள் பலனாக இருக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் இந்த நாளை தொடர்ந்து ஆசீர்வதித்து உங்களை நடத்துவாராக. ஆமென்.